ஹஸ்ரத், ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹஸ்ரத். அந்த கஷ்டம் போகும் வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லி தரேன் கஷ்டத்தை எப்படி இல்லாம ஆகுறேன்னு சொல்லி. இது பின்னால எனக்கு சொல்லப்படாது கஷ்டமாகிடும். ஒவ்வொரு வேர்டா தாண்டி போகணும். கஷ்டம் சொன்னா வேர்டும் கஷ்டமாகினா ஓகே. ஒவ்வொரு லெட்டருக்கு வரணும். விளங்குதா ரிஸ்வானா? ஹஸ்ரத். வேர்ட் கஷ்டம் சொன்னா லெட்டருக்கு இறங்கணும். ஒவ்வொரு லெட்டரா நாங்க வரணும். பார்ப்போம் உங்களுடைய என்ன கஷ்டம் பார்ப்போம். போதுமா போனா ஓகே. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். إلا الذين آمنوا وعملوا الصالحات வெயிட் فلهم வெயிட் வெயிட் أجر. வாலிஹாத். இப்படி நிப்பாட்டுறது எப்படி பாட்டணும்? ஹஸ்ரத், இந்த இன்ஃபர்மேஷன் இதை நான் எப்படி நிப்பாட்டணும்னு நான் தேடி பார்த்தேன் ஹஸ்ரத். ஆனா அந்த வீடியோ மட்டும் கிடைக்கல ஹஸ்ரத். கிடைக்கலையா? ஆமா ஹஸ்ரத். நீங்க எப்படி தேரணும் தெரியுமா? நான் இப்ப சொல்லி தரேன். இந்த எழுத்து படிச்ச எழுத்தை தேடி பார்க்கலாமா உங்களுக்கு போயிட்டு? ஹஸ்ரத், என்ன கேட்ட கேள்வி விளங்கினா? புரியுது ஹஸ்ரத். ஆ, புரியுது ஹஸ்ரத். புரியலையா? என்ன உங்களோட பெண்ணுக்கு சத்தம் ஆகிது? சவுண்ட் கிளியர் இல்லையே. பேசுறது கிளியரா? இப்ப கிளியரா இருக்கு ஹஸ்ரத். ஆ, நான் என்னத்துக்கு வட்டம் போட்டுக்கிறேன்? அலிஃப் ஹஸ்ரத். அலிஃப் என்ற எழுத்தை படிச்ச வீடியோவுக்கு போயிட்டு தேடி பார்க்கலாமா உங்களை? முதலாவது ஃபர்ஸ்ட் கேள்வி. எப்படி தேடுற? இப்ப நீங்க படிக்கிறீங்க எழுத்து சுவாது, அதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிறீங்க யா, அதுக்கு முன்னுக்கு ஹாவ, அதுக்கு முன்னுக்கு வா, அதுக்கு முன்னுக்கு நூன், அதுக்கு முன்னுக்கு வா, வீடு தேடி கொண்டு போகணும். ஃபா ஐன் தா ஷீன் சீன் சே தால், தால் ஹா ஜீம் சே. பா வந்து பாக்கு முன்னுக்கு படிச்சேன்னா அலிஃப் ஹஸ்ரத். அலிஃப் படிச்சுப்பீங்க. இந்த அலிஃப்ட பாடத்துக்கு முன்னுக்குள்ள வீடியோல தான் இந்த தலைப்பு இருக்கும். வசனத்தினுடைய நிறுத்தி ஓதும் முறைகள். அந்த தலைப்பு நீங்க படிக்கலைன்னா இப்ப நாங்க ஓதுறத அப்படி நிப்பாட்டிட்டு அங்க போய் படிக்கணும். என்றால் ஓகே ஹஸ்ரத். படிச்சுதான் இப்ப எல்லாம் மறந்துக்கும். திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஓகே ஹஸ்ரத். நீ நிப்பாட்டினது போல. ஓகே, வேற மாதிரி லைன் அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத், தேர்ற மெத்தட் விளங்கினா எப்படி தேர்றன்னு சொல்லி முதலாவது விளங்குச்சு ஹஸ்ரத். அந்த தேர்ற மெத்தட் ரொம்ப முக்கியம். அல்லது நீங்க கிளாஸ் எங்கட முடிஞ்சு போனதுக்கு பின்னால உங்களுக்கு ஒன்றும் தேடலாம் போயிடும். ஒரு விஷயம் ஒன்று மறந்ததுண்டா அந்த விஷயத்த தேர்ற மெத்தடை பிடிச்சிக்கிறோம். இப்ப நீங்க ஓகே தலைப்பு என்ன ஹஸ்ரத். மறந்துக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த விஷயம் படிச்சீங்க எப்ப தெரியுமா? அலிஃப் என்ற எழுத்தை நீங்க படிக்கிறதுக்கு முன்னால பிராக்டிஸ் பண்ணி பழகுறதுக்கு முன்னாலே படிச்ச விஷயங்கள் தான் என்ன? வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள். இப்போ எத்தனை முறைகள் இருக்குது? ஒண்ணு ஞாபகம் இல்லை அப்படியா? ஹஸ்ரத், 3 ஹஸ்ரத். அப்ப 4 சொன்னீங்க போன கிளாஸ்ல. ஹஸ்ரத், நான் அது வேற பாடத்தை நினைச்சேன் ஹஸ்ரத். 3 தான் இன்னைக்கு எப்படியா? கன்ஃபார்மா தெரியல ஹஸ்ரத். சரி, நான் இன்னொரு டைம் ஒன்று தாரேன். நீங்களா தேடுவீங்க. தேர்ற ஐடியா சொல்லிக்கிறேன் முதலாவது. ஓகே, ரெண்டாவது வாங்க பாப்போம். فكذب وعصى. என்ன கஷ்டம்னு சொன்னீங்க? இப்ப மூணாவது வாங்க. ثم إنهم لصالوا الجحيم. மூணாவதும் சரி. நாலாவது. وصاحبته وبنيه. நாலாவதும் சரி. அஞ்சாவது. فإذا جاءت الصاخة. இப்ப உங்களுக்கு எது கஷ்டம்னு சொல்லிங்க? இப்ப சொன்னீங்க ஸ்டார்ட் எனக்கு ஓதையெல்லாம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, இது கஷ்டம். ஹஸ்ரத், இதுக்கப்புறம் இன்னொரு பாடத்தை பிராக்டிஸ் பண்ண அது எது கஷ்டமா இருந்துச்சு ஹஸ்ரத். அப்படி சொல்லுங்க, விஷயத்துக்கு வருமா? போதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فذكر اسم ربه
وذكر اسم ربه فصلى ரிப்பீட் பண்ணுங்க. وذكر اسم وذكر اسم ربه فصلى அதே தசல்லா லாம தூக்குனீங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனையை பாருங்க. வதக்கரஸ்ம அதுக்குள்ள குழப்பம் வருதா? இல்ல ஹஸ்ரத் இல்ல. ரப்பிஹில பிரச்சனை வருதா? இல்ல ஹஸ்ரத் அப்ப எங்க பிரச்சனை? lam فصلى அங்க ஹஸ்ரத் அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலாவது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு கஷ்டமாயிக்கிற சொல் எது? நான் சொல்லித்தர விஷயத்த கவனமா கேட்டுக்கொள்ளணும். அப்பதான் இதுக்கு பின்னால வசனங்கள் குழப்பம் வந்தா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு உஸ்தாத், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சொல்ல மாட்டீங்க. ஓகே ஹஸ்ரத் அப்ப நீங்க கஷ்டமான வேர்டை பாருங்க. ஃபஸ்வல்ல, ஃபஸ்வல்ல என்றது கஷ்டமான வேர்டு. ஆமா ஹஸ்ரத் திருப்பி வந்துட்டு ஹஸ்ரத் ஆ இப்ப அந்த வேர்டுக்கு வாங்க முதல்ல. அது திருப்பி போதில்லை. அது இப்போ அந்த வேர்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க முதல்ல கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த வேர்ட் பிரச்சனை. இப்ப அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா? فصلى திருப்பி فصلى فصلى، فصلى اوكي هزرت فصلى திருப்பி வருங்க. فصلى இப்போ வசந்த புள்ள வந்து பாப்போம். وذكر اسم ربه فصلى திருப்பி வருங்க. وذكر اسم ربه فصلى ரெண்டாவது الذين هم عن صلاة இந்த சொல, الذي சொல என்று கன்ஃபியூஸ் ஆகுது அப்படித்தானே? أمازن இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற வேர்டு அது. صلاتي مصر அப்ப அந்த வேர்டை ப்ராக்டிஸ் சொலாத்திஹிம், 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 சொலாத்திஹிம் என்ன செய்யணும்? practice பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அந்த வேர்டு மனசுல பதியும். كذبت சரி போதும் போதும். الذين هم عن صلاتهم الذين هم عن صلاتهم ساهون இப்ப ரிப்பீட் பண்ணப்படாது. பிரச்சனை கிளியரா என்ன செய்யக்கூடாது? repeat please. ரிப்பீட் பண்ணப்படாது. அன் சொலாத்திஹிம் சஹூன் போகணும். كذب الذين هم عن صلاتهم ساهون மூணாவது வாங்க. மூணுல என்ன பிரச்சனை? மூணாவதுல பிரச்சனை இல்லை சார் ஓதுங்க ஓதுங்க. ثم إنهم لصال الجحيم திருப்பி ஓதுங்க. ثم إنهم لصال الجحيم ரைட். இந்த மாதிரி வேலை கூடுது. இந்த ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ண பட்டிக்கணும். இந்த ஒர்க்கோட பிரச்சனையை தேடிக்கணும் முதலாவது மட்டும். அடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. முதலாவது பிரச்சனையை மட்டும் தேடிக்கணும்.
இந்த வசனங்களோட பிரச்சனையை எப்படி அடையாளப்படுத்துறது, அதை எப்படி பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது, அதில் எப்படி நாங்கள் வெளியாகிறதுங்கிறத சொல்லி தந்திக்கிறேன். அதுக்கேற்ற வகையில் கிளாஸில் ரிப்பீட் பண்ணாமல் அந்த வசனங்களை ரெடியாக வந்து போகணும். அதே சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்கள் முடிகிறதோட நாங்கள் இந்த வேறுபாடு வசனங்களையும் நீங்கள் ரெடி ஆகிட்டு வர போறீங்க இன்ஷா அந்த 2 வசனமும். திருப்பியும் சொல்றேன், பிரச்சனை வருது என்றா எனக்கு என்ன பிரச்சனை வருது, எனக்கு இதான் கஷ்டமாகிக்குது, எனக்கு இது வாயில வருது இல்லை என்ற அந்த வேர்டை கண்டுபிடிச்சி அந்த வேர்டோட நாங்கள் பல முறை ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அதை ஃப்ளோ ட்ரெக்குக்கு மாற்றிட்டு தான் என்ன செய்யணும், வசனமாக ஓதி பார்க்கணும். எடுப்புக்கு வசனமா ஓதிட்டு என்னால ஏலா எனக்கு வாயில வருது இல்லைன்னு சொல்ல இயலாது, அது பிள்ளை. Yes, Harath. நாளைக்கு Alaikum